ஒரு மேடையில் ஏறி ஆடியன்ஸை பார்த்தபடி நிற்கிறதுக்கு தனிப்பட்ட தைரியம் வேணும். அதுலேயும் அந்த மேடையில் தனக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியை எல்லோருக்கும் கேட்குற மாதிரி சொல்றதுக்கு இன்னும் அதிகமான மன வலிமை இருக்கணும். அப்படி ஒரு மன வலிமை உள்ள ஒரு மாணவியாக கடந்த 3 தினங்களாக சனித்மா சினலி மாறி போறாங்க. டிசம்பர் 19, 2025 வெள்ளிக்கிழமை ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க பாடசாலையில கலர்ஸ் நைட்னு சொல்லக்கூடிய விருதுகள் வழங்கும் விழா நடக்குது. அதுல ஒரு மாணவி மேடையில ஏறி டிரெக்டா மைக்கு கிட்ட போய் நிக்கிறாங்க. நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருக்கும் புரியுற மாதிரி சிங்கள மொழியில பேச ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு கிடைக்க இருந்த விருது வேறு ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதுக்கு தான் தகுதியானவள் அப்படின்னு சொல்றாங்க. தான் செய்த தேசிய ரீதியான சர்வதேச ரீதியான சாதனைகளையும் அங்க பட்டியலிடுறாங்க. ஏன் இந்த விருது மறுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ் நைட் ஃபங்க்ஷனுக்காக ரிஹர்சலுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்களாம். ரிஹர்சலுக்கு போகாததன் காரணமாக தனக்கு கிடைக்க இருந்த ஒரு விருது இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு மேடையில பகிரங்கமா குற்றம் சாட்டி இருந்தாங்க. தான் ரிஹர்சலுக்கு ஏன் வர முடியாமல் போனது அப்படிங்கிற காரணத்தை உரியவர்களிடம் தெரிவித்திருந்ததாகவும் அந்த வீடியோல பார்க்க முடிந்தது. இந்த வீடியோ வெளியாகி ட்ரெண்ட் ஆகுது. இது பற்றி கட்டுரைகள், வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி பரவலாக வெளிவந்து கொண்டே இருந்தது. சனித்மா சினலியினுடைய இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்ட நிலையில பாடசாலை தரப்புல இருந்து இது தகுதியான ஒருவருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு, ரிஹர்சலுக்கு வராததால எல்லாம் இந்த விருது இன்னொருத்தருக்கு மாற்றப்பட இல்லை அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சனித்மா சினலியினுடைய இந்த தைரியம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில மறுபக்கமா இன்னொரு விஷயமும் பேசப்பட தொடங்கி இருக்கு. அது என்னன்னா, சனித்மா சினலியினுடைய தந்தையினூடாக இன்னொரு மாணவிக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதி இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது. ஃபத்தும் சலிகா இஷுத்தீன் சொல்லக்கூடிய இந்த வீராங்கனை ஸ்குவாஷ் விளையாட்டுல உச்சத்துல இருந்திருக்கிறாங்க. உச்சத்துல இருந்த இவங்க அரசியல் மற்றும் நிர்வாக பாரபட்சத்தால ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க. 2019, 20, 21 கால பகுதியில தேசிய ரீதியில 1ஆம் இடத்துல இருந்திருக்கிறாங்க. சமுதித் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்காணல்ல 2022ஆம் ஆண்டு இவங்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த இன்டர்வியூ இன்னைக்கு பேசப்படக்கூடிய சனித்மா சினலியினுடைய விடயம் போல அன்று பரவலாக பேசப்படவில்லை, ட்ரெண்டாக இல்லை. அதுக்கான காரணம் 2022ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட நேரத்துல பெட்ரோல் இன்றி உணவு தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியான பின்னடைவு அப்படின்ட்டு நாடு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருந்த அந்த நேரத்துல நிகழ்ந்த இந்த இன்டர்வியூ, இந்த அநீதி யாருடைய கண்ணுக்கும் அவ்வளவு பெரிதாக தெரியவில்லை. இதுல சில பேர் சலிகா இஷுத்தீனுக்கு நடந்த இந்த அநீதியால தான் தன்னுடைய மகளான சனித்மா சினாலிக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிஹர்சலுக்கு வராததால தான் சனித்மா சினாலியினுடைய விருது இன்னொருத்தருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா இது ஒரு அநீதி. இந்த அநீதி தொடர்பாக கல்வி அமைச்சு நிச்சயமாக விசாரணை செய்யும். அதே போல இஷுத்தீனுக்கு நடந்ததும் ஒரு வகையான அநீதி. ஆனால் அன்றைய நிலவரம் அந்த அநீதியை வெளி உலகுக்கு கொண்டு வந்து பரவலாக பேசப்பட முடியாத ஒரு விடயமாக மாற்றி இருந்தது தான் உண்மை.